ட்ரிப் நம்ம எங்கேயாவது வண்டி புதுசாக காலையில் எடுக்கிறோம் அப்படின்னா 3 ட்ரிப் அடிக்க வேண்டியது கேவலமாக இருக்குது. பழைய வண்டி எடுத்து ஓட்டுற மாதிரி, மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி எனக்கு கேவலமாக இருக்குது. தூத்துக்குள்ள எல்லா பெட்ரோல் கலப்படம் இருக்குன்றாங்க. அப்போ தூத்துக்குள்ள ஒட்டுமொத்த மற்ற தமிழ்நாட்டில் எல்லா பெட்ரோல் பல்க்குமே கலப்படமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த ஃபைனலாக மூடன்னு இப்போ வந்து இவங்ககிட்ட நான் பேசுகிறேன், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டுட்டு இல்லை அப்படின்னா வண்டி இங்கே வச்சு கொளுத்திடும். சார் என்னோட பேர் வெங்கடேஷ். நான் வந்து தூத்துக்குடி பார்த்துங்க. ஆதி நெக்ஸா ஷோரூம் திருநெல்வேலியில் வந்துட்டு என்னோட ஒய்ஃப் பேரில் நான் கார் எடுத்து ஒரு 3 மாதம் ஆச்சு சார். போன வருஷம் 10வது மாதம் 25ஆம் தேதி கார் எடுத்திருக்கேன். அதுலேருந்து எனக்கு சர்வீஸ், ஃபஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. தேர்ட் சர்வீஸ் போகும்போது வண்டி எடுத்துகிட்டு வந்து ரிட்டர்ன் கொண்டு வரும்போது வண்டி பெட்ரோல் போடுற இடத்துல சைடில் கிராக் விழுந்துச்சு, இடிச்சிட்டாங்க எங்கேயோ. அப்போது சரி ரொம்ப பெருசாக பிரச்சனை பண்ணாமல் அவங்களோட வேலை பேருன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒத்துழைச்சி பெயிண்ட் மட்டும் அடித்து கொடுத்தாங்க. ஓகேன்ட்டு வந்துட்டாச்சு. அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஒரு 4 வீக்ஸாக எனக்கு வந்து செல்ஃப் மோட்டர் பிரச்சனை இருக்குது. ஒரு 3 ட்ரிப் நம்ம எங்கேயாவது வண்டி புதுசாக காலையில் எடுக்கிறோம் அப்படின்னா 3 ட்ரிப் அடிக்க வேண்டியிருக்கு. கேவலமாக இருக்குது. பழைய வண்டி எடுத்து ஓட்டுற மாதிரி, மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி எனக்கு கேவலமாக இருக்குது. அது சொல்லி 4 வீக்ஸாக கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லியும் அவங்க சைடு எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ வந்துடும் சார் ஆர்டர் போட்டிருக்கோம், டோட்டல் காரே இப்படி தான் பிரச்சனை, இந்த 2024 லாஸ்ட் போட்ட கார் எல்லாம் இந்த பிரச்சனை அப்படி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி என்னதான் பிரச்சனைன்னு கேட்டால் பெட்ரோல் சரியில்லைன்றாங்க. அப்போ தூத்துக்குடியில் உள்ள பெட்ரோல் பல்கே சரியில்லை அப்படின்னா எப்படி சார் அப்படி நான் கேட்குறேன். நீங்கள் அவங்க ஏதோ ஒரு பெட்ரோல் பேர் சொன்னாங்க, அந்த பெட்ரோல் மட்டும் தான் போடணும் அப்படிங்க. நீங்கள் வண்டி விற்கும் போது எனக்கு எந்த ஒரு இதுவும் நீங்கள் சொல்லலை, இந்த பெட்ரோல் தான் போடணும்னு. அப்போ எப்படி நீங்கள் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். தூத்துக்குள்ள எல்லா பெட்ரோல் கலப்படம் இருக்குன்றாங்க. அப்போ தூத்துக்குள்ள ஒட்டுமொத்த மற்ற தமிழ்நாட்டில் எல்லா பெட்ரோல் பல்க்குமே கலப்படமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பார்த்துங்க. அப்போ மேனேஜர்கிட்ட லாஸ்ட் டைம் பேசும்போது, சார் நான் பெட்ரோல் பல்க் அட்ஜஸ்டின் மூலமாக நான் வந்து புகார் தெரிவிச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நஷ்டட் பயங்கரமாக இதாகும் சார் அப்படின்னு. அப்போ நான் சார் எனக்கு 1 வீக் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டாங்க. நான் லாஸ்ட்டாக ஒரு 1 வீக் டைம் கொடுத்தேன். இந்த 1 வீக் டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ வரைக்கும் அவங்க சைடுலேருந்து எனக்கு எந்த ஒரு ஃபோன் வரல. இப்போ நான் இப்போ ஃபேமிலியோடு வந்திருக்கேன். வந்து இப்போ இந்த காரை வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆச்சு சார். இப்போ வரைக்கும் எந்த பதிலுமே சொல்ல அவங்க. அதான் சார் பழைய காரை கொடுத்தாங்களா இல்லை என்ன ஏதுனே தெரில. புது கார் சார். எனக்கு 2 மாதத்துலேயே இந்த ப்ராப்ளம் வருது, செல்ஃப் மோட்டர் ப்ராப்ளம் வருதுன்னா எதனால் வரும்? அதை நிறைய மெக்கானிக்ஸ் சொல்கிறாங்க, பெட்ரோல் சம்மந்தப்பட்டதுக்கு இது சம்மந்தம் கிடையாது, செல்ஃப் மோட்டருக்கும் பெட்ரோலுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்றாங்க. அப்போ இவங்க தரப்பு வந்து ஆயில் சரியில்லை, பெட்ரோல் சரியில்லை அப்படிங்காங்க. தொடர்ந்து கரெக்டாக வண்டி சர்வீஸ்க்கு 3 சர்வீஸ் 4 சர்வீஸ் உங்கள்கிட்ட தான் வந்து விடுது. நீங்கள் தான் வரீங்க. தூத்துக்குடி சாமி பல்கில் பெட்ரோல் போடுறேன், இந்தியன் ஆயிலில் பெட்ரோல் போடுறேன். ஒரு 4 பல்க்கு தான் எனக்கு மெயின் இது. திருச்செந்தூர் போனால் இந்தியன், அங்கே ஒரு இந்தியன் ஆயில். திருநெல்வேலி பக்கம் வந்தால் இங்கே சாமி பல்க்கு, மதுரை பக்கம் போனால் அந்த சாமி பல்க்கு. இதுதான் என்னோட பாயிண்ட். இது இந்த 4 பெட்ரோல் பல்க்கு இவங்க குறை சொல்கிறாங்கன்னா அப்போ பெட்ரோல் சரியில்லைங்கும் போது பெட்ரோல் அட்ஜஸ்டின் வந்து கம்ப்ளைண்ட் புகார் நம்ம இவங்க சொல்கிறத சொல்ல போகிறோம் சார். ஃபைனலாக மூடன்னு இப்போ வந்து இவங்ககிட்ட நான் பேசுகிறேன், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டுட்டு இல்லை அப்படின்னா வண்டி இங்கே வச்சு கொளுத்திடுவோம் சார். என் வண்டி மேட்டர், வண்டி இன்சூரன்ஸில் போய்க்கிறேன். சட்டப்படி நான் வந்து கோர்ட்லேயும் போட போகிறேன் சார். கோர்ட்லேயும் நம்ம வந்து இதை அப்ளை பண்ண போகிறோம். நார்மலாக என்னோட என்னென்னா நம்மகிட்ட பணம் இருக்குது, கார் போனால் போட்டுன்னு சொல்லி விட்டுட்டு போக முடியாது. பணமே இல்லாதவங்க இருக்காங்கல்ல, கஷ்டப்பட்டு லோன் போட்டு வாங்கியிருப்பாங்கல்ல, அவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு தலைப்படி தான் நம்ம வந்து இதை பிரச்சனை வெளியே கொண்டு வரோம். இப்போ போலீஸ்க்கு எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல சார். பிரச்சனை வந்தாதுன்னு அவங்க நம்மகிட்ட ஏதாவது பிரச்சனை பேசியே வரமாட்டேங்காங்களே. அதனால நான் ஆல்ரெடி கோர்ட்டில் போடுறதுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். கோர்ட்டு மூலம் பார்க்கணும், இல்லை இவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ இப்படின்னு சொல்லணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.